இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நீங்கள் அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கங்க. இந்த இஞ்சியையும் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தோல் எடுத்து கட் பண்ண 4 உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. உப்பையும் சேர்த்திக்கலாம். கிளறி நல்லா வேக வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கலாம்.